அனைவருக்கும் வணக்கம். ஜீசஸ் டு கிரைஸ்ட் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள். நீங்கள் கிறிஸ்தவரா இல்லை சனாதன கிறிஸ்தவரா? இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கா, சாதி பாகுபாடு இருக்கே அப்படிங்கிற கேள்விகள் விமர்சனங்கள் எல்லாம் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்கான அவசியம் என்னென்னா, நான் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்தே யாரோ ஒருவர் இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. அதுவும் குறிப்பாக கத்தோலிக்கம் சார்ந்து பேசும்போது, கத்தோலிக்கத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறியே, ஏன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற சாதி பாகுபாட்டை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற கமெண்ட்டுகள் நிறைய வந்துகிட்டு இருந்தது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். ஆனால் அந்த வீடியோ நிறைவாக இல்லாதனால அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணலை, அதை விட்டுட்டோம். சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரான கண்டென்ட்டாக நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இப்போ வரைக்கும் போட முடியல. ஆனால் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் டிஓ போட்ட வீடியோவில் கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கேள்வியை கேட்டவங்கலாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது கிறிஸ்தவ ஸ்லீப்பர் செல்ஸும் இருக்கிறாங்க, பிற மதத்தை சார்ந்த ஸ்லீப்பர் செல்ஸும் இருக்கிறாங்க. பட் அவங்கள பற்றி விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டு அதை சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்து தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது. இந்த வீடியோனுடைய தலைப்பு கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கா அப்படிங்கிறது தான். ஆனால் நான் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குதா அப்படிங்கிற தலைப்பை கத்தோலிக்கத்தில் சாதி இருக்கா அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குதா அப்படிங்கிறப்போ அதில் இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஏன்னா சாதி மறுப்பை பொதுவாக கிறிஸ்தவர்கள் பேசினாலும் கூட அதுக்கு லாஜிக்காக ஒரு ரீசன் இருக்கணும்ல. நம்ம இதில் ஏன் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்கும் இல்லையா? அந்த ரீசன் கத்தோலிக்கத்தில் தான் ஆழமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவம் என்பது கத்தோலிக்கம், கத்தோலிக்கம் என்பது தான் கிறிஸ்தவம். பிற சபைகளை நான் கிறிஸ்தவமாக கருதுவதில்லை. நடாது சாதி பாகுபாடை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சபையை வச்சு இப்படி ஒரு பாகுபாட்டை தானே பேசுகிற, உன் சபையைத்தானே உயர்த்தி பேசுகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதிலும் குறிப்பாக இப்போ நான் போட்டுக்கிற தம்ப்நெயிலை பார்த்து பொதுவானவர்கள் கூட இந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வழக்கமாக நான் பேசுகிறது கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கிறனால கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த தம்ப்நெயில் கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும் ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற பிரிவுகளை பற்றிலாம் தெரியாது. அவங்க என்னடா கத்தோலிக்கமாக சிஎஸ்ஐங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், நீ உன்னோட பற்றி உயர்த்தி பேசுறிய, மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்கிறிய, இதுவும் ஒரு வகையான பாகுபாடு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நான் ஏன் கத்தோலிக்கர் அல்லாதவர்களை கிறிஸ்தவர்களாக கருதுவதில்லை அப்படின்னா, இது ஏதோ மற்ற சபைக்காரங்கள்லாம் கீழானவங்க, நான் உயர்ந்தது அப்படிங்கிற மனநிலை இல்லை. இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு இருந்தே நம்ம சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இறை மறுப்பாளர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல போராட்டங்களை பண்ணியிருக்கிறார். சமூக அவலங்களை குறித்து நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். இப்போது இந்த பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற நிறையா அமைப்புகள் இருக்குது. இப்போ அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா இருக்காங்கன்னா இல்லை, தனித்தனியாக இருந்து செயல்பட்டாலும் கூட எல்லாருமே அந்த பெரியார் கொள்கைகளில் பிடிச்சிக்கிட்டு தான் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும், அதாவது கிறிஸ்தவர்களும் பார்த்திங்கன்னா ஒரே கிறிஸ்தவ கோட்பாட்டை வெவ்வேறு அமைப்புகளாக இருந்து போதிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை. இப்போது அப்படி இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரே நம்பிக்கை, ஒரே மாதிரியான செயல்பாடு, ஆனால் தனித்தனி அமைப்பாக இருந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அவங்கள நீங்கள் ஒன்று சேர்த்து தான் நீங்கள் பேசி ஆகணும். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, பெரியார் கடவுள் மறுப்பை பற்றி பேசினார். அது ஏன் பேசினார் அப்படின்னா, இந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே, அதாவது இங்கே இருக்கிற நம் மண் சார்ந்த மதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சனாதன அடிப்படையில் சாதி பாகுபாடுகள் கடவுள் பேரான தான் இருக்குது, அதனால நான் அந்த கடவுள் மறுப்பையும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலில் பேசுவார். இப்போ அவர் அதை மட்டும் பேசலை, அதை ஒட்டி குழந்தை திருமணத்தை பற்றி பேசினார், இன்னும் சமூக அவலங்கள் நிறையா பற்றி பேசினார். அப்போ பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். இப்போது நான் நானும் பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன். கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு, இதை பற்றியெல்லாம் பேசிட்டு, ஆனால் குறிப்பாக இந்த குழந்தை திருமணத்தை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க, பெரியார் இதெல்லாம் பண்ணார், ஆனால் அவர் எனக்கு என்னவோ குழந்தை திருமணத்தை ஆதரிச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் என்னடா மடத்தனமாக இருக்குது, அவர் குழந்தை திருமணத்துக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அவர் எப்படி அதுக்கு ஆதரவாக பேசுவார் அப்படிங்கும்போது, இல்லை
அவர் என்ன தான் பேசியிருந்தாலுமே அவர் கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு என்ன வயசு, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு உடன்பாடு இருந்திருக்குது. அதனால் எனக்கு என்னவோ பெரியார் வந்து அதை ஆதரித்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு அமைப்பை ஆரம்பித்து போதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த அமைப்போடு சேர்ந்து செயல்படுவீங்களா? இப்போ நான் வந்து பெரியார் அமைப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சா பெரியார் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அவன் பெரியார் ஆதரவாளரே கிடையாது, ஏன்னா பெரியார் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே கிடையாது. ஒருவேளை பெரியாருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அவருடைய பயணத்தை பாருங்கள், அவர் எப்படிலாம் பேசியிருக்கிறாருன்னு பாருங்கன்னு வாதாடுவாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நபரை வந்து பெரியார் ஆதரவாளர்னே சொல்ல மாட்டாங்க, பெரியாருடைய கொள்கையை வந்து அவர் பேசுகிறாருன்னே சொல்ல மாட்டாங்க, அவரை வந்து ஒரு பெரியாரிஸ்ட்னே சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு தான் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலையும் இருக்குது. இப்போ கத்தோலிக்கம் அல்லது வந்து ப்ராட்டஸ்டண்ட்டுக்கு கீழே நிறையா பிரிவுகள் இருக்குது. இப்போ வந்து பெண்டகாஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில், இயேசுவினுடைய புரிதலின் அடிப்படையிலேயே வேறுபாடுகள் இருக்குது. அப்போது இதை எல்லாத்தையும் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லவே கூடாது. என்னை பொறுத்தவரை நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நான் சார்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல மதங்கள் என் கூட நெருக்கமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ என்னுடைய புரிதலில் ஒரு 70% நம்பிக்கை வந்து பிற மதங்களோடு ஒத்துப்போகுது. இந்துக்களோடு ஒத்துப்போகும், இஸ்லாமியர்களோடு ஒத்துப்போகும், பௌத்தத்தோடு ஒத்துப்போகும். ஆனால் கிறிஸ்து போதித்த ஒரு முக்கியமான ஒரு மைய நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த மைய நம்பிக்கைக்கு நேர் எதிராக இருப்பது தான் இந்த சபைகள் எல்லாமே. அதனால் நான் இந்த சபைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்பதுங்கிறது வந்து அவை கீழானவை நாங்கள் மேலானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இயேசு போதித்த உண்மை ஒன்று தான். அதாவது நான் சொல்கிறது கூட தப்பாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னை தவிர எல்லாம் தப்புன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. என்ன அவங்க வந்து தாக்கலாம், பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது தப்பு, நாங்கள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக்கலாம். ஸோ இதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் சொல்கிறேன். இது கூட இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னா, என்னதான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து பல சபைகள் செயல்பட்டு அவர்கள் எல்லாருமே சாதிக்கு எதிராக பேசினாலும் கூட கத்தோலிக்கம் வந்து அதுக்கு ஒரு ஆழமான காரணத்தை கற்பிக்குது. அதாவது சொல்லணும்ல, ஒரு லாஜிக்கல் ரீசன் ஒன்று இருக்கும்ல, அந்த லாஜிக்கல் ரீசன் வந்து கத்தோலிக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோனுடைய கடைசியில் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். அதனால் இந்த கேள்வியை வந்து கிறிஸ்தவத்தில் சாதி இருக்குதா அப்படிங்கிறத காட்டிலும் கத்தோலிக்கத்தில் சாதி இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையில் அதை பேசலாம். இன்னொரு விஷயம், மற்ற இடங்களில் சாதிகள் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை என்னன்னு எனக்கு தெரியாதனால அதை நான் விமர்சிக்கவும் விரும்பவில்லை, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம சர்ச்சில் சாதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இருக்குங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் எனக்கு ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன்னா, இருக்குது. கத்தோலிக்கத்தில் சாதி இல்லை, ஆனால் நான் கத்தோலிக்கர் அப்படின்னு சொல்லிக்கிற மக்களிடையே அந்த சாதி பாகுபாடு இருக்குது. ஃபஸ்ட்டு கத்தோலிக்கத்தில் சாதி இல்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல பதில் பார்த்துடலாம். கத்தோலிக்கத்தில் சாதி இல்லை, அதாவது கிறிஸ்தவத்தில் சாதி இல்லை. ஏனென்றால் சாதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கவே முடியாது. அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்போது சமுதாயத்தில் ஏன் சாதி இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா, அதை குறித்து நான் சொல்கிறேன். அது ஏன் இருக்குது அப்படின்னா, சனாதன அடிப்படையில், அதாவது சனாதன அடிப்படையை ஃபாலோ பண்ணுற சில மதங்கள் இருக்குது. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, பிரம்மனுடைய படைப்பில் பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைஷ்யன், காலிலிருந்து பிறந்தவன் வந்து சூத்திரன் அப்படின்னு பிரிக்கிறான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு சமூக அமைப்பில் ஒரு மனிதனை வந்து பிரிக்கிறது. அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம், ஏன்னா இது சரியாக தப்பாங்கிறதுலாம் வேற ஒரு தலைப்பு, அது இன்னொரு தலைப்பின் கீழே தான் பேசணும். அது வந்து அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் பேசணும், அதுக்கு இங்கே நேரம் இல்லை. அதனால் நம்ம அந்த பிரிவுகளை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பிரம்மனுடைய படைப்புலேயே இப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனால் பைபிள், அதாவது நான் சொல்கிறது பைபிள் மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் குரான் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஆப்ரஹாமிக் ரிலீஜன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜனில் போனீங்கன்னா என்ன நம்பப்படுதுன்னா, கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடவுளுடைய தலையிலிருந்து படைக்கலை, தோளிலிருந்து படைக்கலை, தொடையிலிருந்து படைக்கலை, காலிலிருந்து படைக்கலை, கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார்.
அப்போது அந்த முதல் ஆதி தாய் தகப்பன் யாருன்னா ஆதாம் ஏவாள். இப்போது அவர்கள் செய்த பாவம் தான் மனிதர்களிடத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதில் சொல்லப்படாமல் சொன்ன செய்தி என்னென்னா, ஒரு அப்பம்மா கட்டிருந்து தான்டா நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்னு கிறிஸ்தவத்தில் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்கே சாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடிப்படையாகவே இங்கே கிடையாது, இருக்கவும் முடியாது. அதனால தான் இன்றளவும் பார்த்திங்கன்னா பாகுபாடுகள் மக்களிடையே இருந்தாலும் கூட எந்த அதிகாரத்துக்குள்ளும் வர்றதுக்கு திருச்சபையில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இவன் தான் இந்த இடத்துக்கு போகணும், இவன் தான் இதை செய்யணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதாவது நீங்கள் உங்களை அப்படி ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களை அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எந்த இடத்துக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே கத்தோலிக்குள்ளே நீங்கள் போகலாம், எந்த தடையும் கிடையாது. ஒருவேளை சாதி பார்க்கிற மக்கள் அல்லது சாதி பார்க்கல இறை பணியாளர்கள் உள்ளிருந்து தடுத்தாலும் கூட அந்த இடத்துக்கு போகிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. அதை திருச்சபை தெளிவாக சொல்லிவிட்டது. அதனால் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கா அப்படின்னீங்கன்னா இல்லவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதி வரவும் முடியாது. அப்படி வந்தால் அது கிறிஸ்தவமாக இருக்க முடியாது. அடுத்தது, கிறிஸ்தவர்களிடையே சாதி இருக்கா? நான் சொன்னேன் இல்லையா, இருக்கு. இதை ஒரு கசப்பான உண்மை, இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சரியான புரிதல் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே வேறொரு மதத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். யாரும் நான் பிறந்தப்பவே நான் யூதனாக பிறந்தேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா யூதத்திலிருந்து தான் யூதன்னா யூதம் மட்டும் சொல்லலை, அந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜியனில் இருந்து அப்படியே வந்த அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையை என்கிட்ட சொல்லி அது எனக்கு ஒத்து போய் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கும்போது, நான் ஒரு மதம் சார்ந்து இருக்கிறேன். அந்த மதத்தில் ஒரு சாதிய அடிப்படையிலான ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், சனாதன அடிப்படையில் வர்ணாசிரம அடிப்படையில் மனிதர்களை பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த பிறப்பின் அடிப்படை மற்ற சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காரணமாயிடுச்சு. இப்போ இது பெரிய டாபிக், நம்ம எடுத்தோன்னே அது சரி தப்புன்னா டக்குன்னு பேசிட முடியாது. அது சொல்லித்தான் ஆகணும். பட் ஆர்வக்கோளாறுலாம் நம்ம ஏதோ பேசிடக்கூடாது, அது ஆழமாக பேச வேண்டிய விஷயம். நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போது இந்த பின்புலத்திலிருந்து நம்ம வந்தனால இன்னமும் அதனுடைய ஏதோ ஒரு தாக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, பழசை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிறத காட்டிலும் புதுசு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. அதுதான் பிரச்சனை. நீங்கள் கிறிஸ்தவர் ஆனீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்தவத்தில் முதல்ல உங்களுக்கு போதிக்கிறது அதுதான். ஆதி பாவத்தோடு தான் நீ பிறக்கிற, அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்கிறதுக்காக இயேசு உன்னை மீட்டுட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாளுங்கும் போது நான் பிற மனிதனை ஏற்றத்தாழ்வு கொண்டு பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. அப்போ சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுன்னு இருக்காதா? அப்போ நீ சொல்கிற யூதத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாதா? இல்லை நீ சொன்ன கிறிஸ்தவம், அதாவது இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள்ட்டெல்லாம் எல்லாருமே சமூக அமைப்போட எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னா மனிதன்ட்ட எப்பவுமே ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும். இப்போ நான் பணக்காரனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் பார்ப்பேன். அதாவது நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், என் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி தான் பார்ப்பேன். நான் இந்த மதத்துக்காரன் தான் பார்ப்பேன். நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த வேலைக்காரன் தான் பார்ப்பேன். இப்போ இது எல்லாமே என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏற்றத்தாழ்வு தான். இது சமூகத்தில் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, பிறப்பின் அடிப்படையில்னு வரும்போது ஒருத்தனால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வரவே முடியாது, வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி நான் அடக்கி ஒடுக்கிறேன் இல்லையா, ஒரு முத்திரை குத்துறேன் இல்லையா, இதைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும், நாம் எதிர்க்கிறோம். ஏன்னா ஆதாம் ஏவாளினுடைய வழிமரபினர் தான் நம்மன்னு சொல்கிறோம். இதில் ஏன் நான் அந்த சனாதன தர்மத்திலான வர்ணாசிரம கொள்கை இங்கே ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறேன்னா, சனாதன தர்மத்தில் சொல்லப்படுற அந்த வர்ணாசிரமத்தில் அதுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தமும் கற்பிக்கப்படுது. அதாவது இந்த பிராமணன், இந்த சத்திரியன், வைசியன், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சூத்திரன், இவங்க நால்வருக்குள்ளேயும் இந்த மன ஓட்டங்கள், அதாவது என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய குணம் சார்ந்து ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க மாற்றி செஞ்சால் பிரச்சனையாகிடும், ஆபத்து அப்படின்லாம் சொல்லி ஒருத்தங்களை இன்னொரு இடத்துக்கு வர முடியாதபடி தடுக்குதுங்கிறது தான் நம்ம சொல்கிற குற்றச்சாட்டு. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு பிராமணனுக்கு தரப்படுகிற ஒரு அங்கீகாரம் இருக்குது இல்லையா, அது ஒரு சூத்திரனுக்கு தரமாட்டாங்க. ஏன்னா உன்னால் அங்கே வர முடியாது, அதற்கு நீ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சனாதன அடிப்படையிலான போதனை. பட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிறந்ததே எளியவருக்கு நற்செய்தி சொல்லத்தான்.
இயேசுனுடைய 12 சீடர்கள் யார் யார் அப்படின்னா மீனவன், இன்னும் சொல்லப்போனால் பாவிகள். அப்போது இயேசுனுடைய முதல் நற்செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா இடையர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆடு மேய்ப்பவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ நற்செய்தியை இந்த மாதிரி பாகுபாடுகளே இல்லாமல் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு உயிர் வந்து தான் தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது, என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு அதை நம்ம கொடுத்தாகணும். இயேசு அப்படி தான் தர்றார். ஆனால் இயேசுவும் அதை பற்றி சொல்கிறார், பன்றிகளிடத்திலே முத்தை எறிய வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு சாராருக்கு குறிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இஷ்டம் இல்லாதவனுக்கு நீ தராத, ஆனால் விரும்புகிறவனுக்கு கொடு அப்படிங்கிறார். அந்த விரும்புகிறவன் வந்து இந்த சமுதாயம் கட்டமைத்திருக்கிற ஏற்றத்தாழ்வுக்குள்ள அவன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நீ அவனுக்கு நிராகரிக்கக்கூடாது. இது கடவுளுக்கு எதிரானது. கடவுளுக்கு எல்லாரும் மகன்கள் தான், எல்லாரும் பிள்ளைகள் தான், எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம். ஸோ அதிலும் குறிப்பாக எளியவர்களுக்கு நற்செய்தி. இயேசு வந்து படித்தவர்களிடம் மட்டும் பேசலை, போய் பயங்கரமான ஸ்காலர்ஸ்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரல. அவர் போதிக்கிறதே அவ்வளவு எளிமையாக, அதாவது ஆன்மீகம் அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் போய் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து ஒரு மறைநூல் அறிஞராகணும் அப்படின்னா அந்த காலத்தில் அது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இயேசு எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சாதாரண ஆட்கள்கிட்ட போய் பேசுகிறார். ஒரு ஆடு மேய்க்கிறவன்ட்ட, ஒரு மீனவன்ட்ட அப்படி போய் யதார்த்தமாக பேசுகிறார். அதுவும் அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே பேசி அவர்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவனுடைய புரிதலை தரார். இதுதான் மிக முக்கியம். அப்போ கிறிஸ்தவம் வந்து எந்த காலத்திலையும் யாருக்கும் உண்மையை போதிப்பதில் பாகுபாடு வைத்ததில்லை. அதனால் கிறிஸ்தவத்தில் அந்த சாதி பாகுபாடு பார்க்கவே கூடாது. ஆனால் அப்படி இருந்துமே இன்றைய காலகட்டத்தில் அது ஏன் இருக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி இன்னும் மக்கள்கிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. என்னை நான் உயர்ந்தவன், அதாவது என்னை வந்து நான் சமுதாயத்தில் ஒரு இடத்துல காட்டணும், என்னை பற்றி நான் உயர்வாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அடுத்தவனை தாழ்ந்ததாக காட்டுறேன். இதை பற்றி பேசும்போது நான் என்ன பண்ணோம், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 வருஷம் ஒரு வீடியோ பண்ணோன்னே, அந்த வீடியோ பேசும்போது ஒரு சில மக்களோட உரையாடணும். கத்தோலிக்க மக்கள்கிட்ட பேசி இந்த சாதி பாகுபாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசும்போது பரவலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. நிறையா விஷயங்கள் பேசினோம். அதில் சிலர் சொன்னது வந்து ரொம்ப ஊண்டிங்கானது. ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க, நாங்கள் வந்து எங்கள் சாரார் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போயிட்டு இருந்தபோது இந்த கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா இந்த கோயில் வந்து வேறொரு ஒரு சமூகம் சார்ந்து வர்றவங்க, அதனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு போக மாட்டோம், நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு அது கேட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகிறேன்னா நான் வந்து எந்த அடிப்படையில் போவேன்னா, உள்ள நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அவ்வளோதான். அந்த கோயில் வந்து ஒரு ஓட்டு இதாக இருந்தாலும் சரி, அது இடிஞ்சு போயிருந்தாலும் சரி, உள்ள நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவர் இருக்கிறார் அப்படின்னா நான் உள்ளே போயிடுவேன். அது யார் வர்றா யார் போகிறாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த நற்கருணை ஆண்டவரையே நான் என்னுடைய சாதிய மனப்பான்மையில் நிராகரிக்கிற அளவுக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா அவங்களாம் வெட்கப்படணுங்க. உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஏன்னா நற்கருணை ஆண்டவரை நிராகரிச்சுட்டு உன்னால் போக முடியுது அப்படின்னா நீ என்ன கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாகப்பட்டது. அது என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு எல்லாமே புரியுதுங்க, ஆனால் ஒரு சமூகம் சார்ந்து நம்ம இருக்கிறோம், ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு கலாச்சார பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி புதுசாக ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கும்போது அதில் ஒரு பயம் வருதுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, நான் பிறரை கீழாக பார்க்கலை, நான் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவனால நான் பார்க்கல, ஆனால் மிங்கிளாகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போது என்ன பயம், என்ன காரணம் அப்படின்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் புதுசாக ஒருத்தங்களை வந்து ஏன்னா இந்த சாதி எப்போ ஒழியும் அப்படின்னா மனிதர்கள் ஒன்றாகணும். ஒன்றாகிறதும் எப்படின்னா, ஏதோ நீ ஒரு நாளைக்கு வா நான் ஒரு நாளைக்கு வர்றேன் அப்படிங்கிற லெவலில் வர்ற ஒற்று கிடையாது. ஒரு கலப்பே நடக்கணும். அந்த கலப்பு நடக்கிறதுக்கான சாத்தியம் எங்கே அப்படின்னா அது திருமணங்கள் தான். இன்னும் இந்த சாதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்கன்னா, என்ன தான் நம்ம பேசுகிறோம் ஒருத்தங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட திருமணம் அப்படின்னு போகும்போது என்ன பண்ணிடுறோம், நான் கத்தோலிக்கன் தான், ஆனால் நான் இந்த சாதியை சார்ந்த பெண்ணைத்தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமாக கொடுக்குறோம். அதாவது இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே சொன்னாங்க. ஏன்னா கத்தோலிக்க கோயில்கள்லேயே வந்து சாதியின் அடிப்படையில் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க.
எனக்கு வந்து அதை 2 இதையும் பார்த்தாகணும். அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் வந்து திடீர்னு ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து அதில் சிக்கல்கள் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் நான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற பொண்ணையே நான் தேடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒரு பையனை பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சரி ஓகே. ஏன்னா ஒரு டாக்டராக இருக்கிறவர் வந்து எனக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு குறிப்பிட்ட நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த வேலை எனக்கு ஒத்து வராதனால இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அப்படி ஒரு ஃபைலில் போடுறோமோ அதை மாதிரி இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருவேளை அப்படி ஒரு ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பாக நடந்தால் ஓகே. ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து பழக்க வழக்கங்களாகட்டும், அதாவது ஒரு அறிவு வளர 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 மக்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற திறனும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்துட்டோம். அப்போ சில சங்கடங்களை வந்து நம்ம தாங்கி கொண்டு சில சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். சின்ன ஒரு மொக்கையான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சினிமா தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருக்கும், பார்த்தாலே வந்து உட்கார இடத்துல எச்ச தூக்கி வச்சுருப்பான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் குஷன் சோஃபா போட்டு தியேட்டரை ஆல்டர் பண்ணும்போது இது சாத்தியமா, கிழிச்சிரிஞ்சிட்டு போனோன்னா என்ன ஆகிறது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 70% ஆஃப் த தியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல செட்டப்பில் சூப்பராக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து எவனுக்குமே அந்த இடத்துல உட்காந்து எச்ச துப்ப தோண மாட்டேங்குது, சீட்டை கிளிக்க தோண மாட்டேங்குது. ஆனால் அந்த முதல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா, அவருக்கு ஒரு ரிஸ்க் இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர் யோசிச்சார்ல. அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஜெனரேஷனில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா பழக்க வழக்கங்கிறது என்னங்க, இதுதான் அதுதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிடணும். நான் காலங்காலமாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் ஜெனரேஷனில் வந்து என் பாரம்பரியம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு என்ன தேவை, பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதில் அறிவுக்கு உட்பட்டு யோசித்து ஓகே இது சொல்கிறது கரெக்டு தான், இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு பகுத்தாயக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது இல்லையா, அது இருக்குது. அதனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து சில முடிவுகள் எடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கத்தோலிக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகி நம்ம வரணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, உங்கள் சமுதாயம் சார்ந்தே நீங்கள் பொண்ணை பார்த்தாலும் சரி, பட் ஒரு ஓப்பன்னஸ் இருக்கட்டும். முதல்ல அப்படிலாம் எனக்கு தேவை. கத்தோலிக்கத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ப்ராக்டிஸிங் கேத்தலிக்காக இருக்கணும், கத்தோலிக்க நம்பிக்கையில் தெளிவாக இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணை பாருங்கள், பேசுங்க, பழகுங்க, உடன்படுதான்னு பாருங்கள். பண்ணலன்னா நீங்கள் விட்டுருங்க, பண்ண வேண்டாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே எனக்கு ஒத்து வராது, இவன் இப்படித்தான் இருப்பான ஒரு முத்திரை குட்டி நம்ம நிராகரிக்கிறோம் இல்லையா, அது வந்து அது ஏற்றுக்க முடியல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து இப்படி தான் யோசிப்பார். இயேசு கிறிஸ்து முன்னாடி போய் நின்றுட்டு அவனுக்கு இப்படிலாம் பேச முடியுமா, காலி பண்ணி அனுப்பிச்சிடுவார். அதனால் அந்த புரிதலோடு நம்ம அணுகிறது வந்து மஸ்ட்டுன்னு தோணுது. அடுத்ததாக இன்னும் இதை பற்றி நிறையா பேசலாம், பட் அது வீடியோ போய்கிட்டே இருக்கும். நான் வந்து இன்னும் தேவைப்பட்டால் இதன் அடிப்படையில் நம்ம யார்ட்டையாவது உரையாடணும் அப்படின்னா அது அடிப்படையில் கூட நம்ம பேசலாம். பட் நான் கத்தோலிக்கர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பிற சபைகளில் சாதி இருக்குதுங்கிறது கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மாரலாக அதை போதிக்கிறாங்க, அன்பின் அடிப்படையில் நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வேன், கத்தோலிக்கத்தில் இன்னும் ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உடலோடு நம்ம இணைகிற ஒரு உறவு நடக்குதில்லை, அந்த நற்கருணை ஆண்டவரோடு நம்ம ஒன்றரை கலக்கிறோமில்ல, அந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா, இயேசுவினுடைய உடலினுடைய ஒவ்வொரு அங்கமாக நம்ம இருக்கிறோம். இயேசுவினுடைய முழு உடலில் நற்கருணை வாங்குகிற ஒவ்வொருவரும் இணைக்கப்படுகிறோம். அப்படி இணைக்கும் பொழுது, இன்றைக்கு நான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ இந்த சாதி, அவனோட நான் ஒட்ட மாட்டேன், அவனோட நான் பேச மாட்டேன், அவனோட நான் உறவு கொள்ள மாட்டேன்னு சொல்கிறேன். நம்ம நற்கருணை வாங்கும்போது இயேசுவினுடைய நகமாகவும் இரத்தமாகவும் சதையுமாகவும் நம்ம இணைந்து இருக்கிறோம். அப்போது உள்ளத்தில் இப்படி ஒரு பாகுபாடை வச்சுக்கிட்டு நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்போ சாதிய அடிப்படையில் நீங்கள் நற்கருணை வாங்குறீங்கன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாது. அதாவது நற்கருணை வாங்குறதுக்கு மிக மிக முக்கியமான தகுதியாக நாம் பார்க்குறது, பாவத்திலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் சிலதெல்லாம் பாவம்னே தெரியாமல் அறியாமல் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுல ஒன்று தான் இந்த சாதிய பாகுபாடு. இந்த சாதிய பாகுபாடு உங்கள் உள்ளத்தில் இருந்ததுன்னா தயவு செய்து நற்கருணை வாங்காதீர்கள். நான் இந்த இடத்துல அதாவது எப்பொழுதுமே நான் வந்து இறை பணியாளர்களுக்கு எந்த வேண்டுகோளையும் வச்சதில்லை. ஏன்னா திருச்சபைக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, நம்ம போய் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் வேண்டுதலாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தயவு செய்து இதில் நான் பேசுகிற கருத்தில் உடன்படுற போதகர்கள்
நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறோம்ல, தகுந்த பாவ சங்கீர்த்தனம் செய்தவர்கள், கத்தோலிக்க நம்பிக்கையில் இருப்பவர்கள் மட்டும் இதை வாங்குங்க, பிற சபைக்காரர்களோ பிற மரத்துக்காரர்களோ வாங்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. கூடையே சேர்ந்து சாதிய மனநிலையில் இருப்பவர்கள் இந்த திவ்ய நற்கருணை வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுதான யதார்த்தம். சாதிய அடிப்படையில் நீங்கள் நன்மை வாங்கவே முடியாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இயேசுக்கு இயேசுனுடைய உடல் அணுவாக பிரித்தா அதில் ஒரு அணுவாக நானும் நீங்களும் இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு உடம்புக்குள்ளே இயேசுனுடைய உடம்புக்குள்ளே சாதி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு பெரும் பாவத்தை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி குருக்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மாஸ்லையும் இது பேசணும். இன்றைக்கி நம்ம பேசாமல் விடும்போது அது பாலிஷ்டாக ஓகேப்பா அப்படி கண்டுக்காமல் இருக்கிறோம்ப்பா அப்படி இருந்துக்கிட்டே இருக்கே தவிர, என்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிற புரிதலுக்குள் நம்ம போகிறது, அந்த ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தான் நாம் திருத்துவத்திற்குள் நுழைந்து இறையாட்சிக்குள்ளே நுழைய போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஊர் உலகம் கட்டமைத்திருக்கிற அந்த ஜாதிய பாகுபாடுக்குள்ளெல்லாம் இருந்து தயவு செய்து உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்க வேண்டாம். ஏன்னா ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறன்றக்காகலாம் கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டாம். கிறிஸ்தவத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் சாதி அற்றுத்தான் இருக்க வேண்டும். பட் நடைமுறையில் இருக்கிற யதார்த்த சிக்கல்கள்லாம் இருக்குது, அதை பற்றி வேணும்னா கூட பின்னாடி பேசலாம். பட் அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கணும், துணிவு இருக்கணும். முயற்சி செய்யுங்கள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு அட்டம் பண்ணுங்கள், ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராக இருங்க, ஒரு 5 ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய அதுக்காக நான் ஏற்றத்தாழ்வு பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். நான் கல்யாணத்தில் சொல்கிறேன். நான் கல்யாணத்தில் நீங்கள் ஒரு ஓப்பனாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வருதான்னு பாருங்கள். இல்லையா இல்லைப்பா எனக்கு இதுதான் செட் ஆச்சு பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க, பிறரை மதிப்பதிலும் பிறரை உங்களுக்கு கீழாக எந்த காலமும் கருதக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவ்வளோதான். மனித இனம் மட்டும்தான். இதை தாண்டி நமக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது. இன்னொன்று, நற்கருணை வாங்கும்பொழுது மனசாட்சியை தொட்டு எனக்குள்ள சாதிய மனநிலை இருக்கா, இருந்துச்சுன்னா இந்த நற்கருணை வாங்குவதற்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. அப்படி ஒரு பாகுபாடு காட்டியிருந்தீங்க அப்படின்னா சரியான பாவ மன்னிப்பு செஞ்சுட்டு போய் வாங்குங்க. சாதி பார்ப்பது பெரும்பாவம். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா வெறுமனே கிறிஸ்தவத்தில் சாதி இல்லை, கிறிஸ்தவர்களுடைய சாதி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறதுலையோ இல்லை அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுலையோ எந்த மாற்றமும் நடந்துவிட போவதில்லை. இதில் இறங்கி வேலை செய்யணும். இப்போது நான் என்ன நம்புகிறேன்னா, கிறிஸ்தவத்தில் இதற்கு எதிரான போதனைகள் இருந்துக்கிட்டே தான் வந்தது. அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனால் இது பத்தாது அப்படின்னு எனக்கு தோணும். 2024 இருந்துக்கிட்டு நம்ம இன்னும் வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் அதிகப்படியாக செயல்பட்டு கிறிஸ்தவம் பிற மதங்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த பிறப்பின் அடிப்படையில், அதாவது ஏற்றத்தாழ்வே பார்க்கக்கூடாது, அதிலும் பிறப்பின் அடிப்படையில் பார்க்குற ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் கிறிஸ்தவம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும்னா முதல்ல இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அதனுடைய வேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நான் இதை 2ஆக பிரிக்கிறேன். பொதுமக்கள்கிட்ட இருக்கிறது ஒன்று, இதை யதார்த்தமாக நேரடியாக என்னாலேயே பார்க்க முடியுது. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, இறை பணியாளர்கள் சிலரிடம் இந்த வேற்றுமை இருக்குது அப்படின்னு ஒரு செய்திகள் நான் கேள்விப்படுறேன். இது நாள் வரைக்கும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. எந்த ஒரு குருவானவரும் ஜாதி பாகுபாடு பார்த்து நான் பார்க்கலை. ஆனால் அதை சொல்லுகிறவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க போய் சொல்லலை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப வருத்தமானதாக இருக்குது. பொதுமக்கள்கிட்ட இருக்கிறத கூட புரிஞ்சிக்க முடியுது, ஏற்றுக்க முடியல, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இறை பணியாளர்களிடத்தில் இருக்கிறத புரிஞ்சிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா கிறிஸ்துவனுடைய பணியை அத்தாரிட்டியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்குள்ள எப்படி இந்த மனநிலை இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கோபமாகவே இருக்குது. அதனால் இந்த 2 இடத்துல இருக்கிற சாதி பாகுபாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசி ஆகணும். பேசி அதை களைவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஸோ இனி வரும் காணொளிகள் இதை பற்றி தான் பேச போகுது. அதாவது இந்த காணொளிகள் கண்டினியூஸாக வராது. ஏன்னா ஏற்கனவே நான் அப்படி நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து என்னால் போட முடியாமல் போச்சு. ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நிறைய பேர்கிட்ட பேசி தான் அதை நம்ம போட வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் தாமதமாகும். பட் கண்டிப்பாக வரும். இது 2ஐயும் நம்ம எப்படி அணுக போகிறோம், இந்த 2ல் நம்ம எங்கே இருந்து அதாவது
நம்மால் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்குது இல்லையா, அதுலேயாவது நம்ம தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து நம்ம பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இனி வரும் காணொளிகள் வந்து அதை ஒட்டியதாக இருக்கும். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.